ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஆரோக்கியமும் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அருமையான இந்த கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறாங்க. கோவக்காயை பொரிச்சோ அல்லது கூட்டாவோ செஞ்சு கொடுக்கும்போது நிறைய பேர் அதை விரும்புறதில்ல. ஆனால் இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுக்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்க போது இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த அருமையான கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அந்த முன்னாடியும் பின்னாடி காம்பு அப்புறம் முனப்பகுதியை கட் பண்ணிவிட்டு நீள்வாக்கில் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காயை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நம்ம நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம். அது லைட்டாக பழுத்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது தான். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி இதை சேர்த்து நம்ம இந்த காயை நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கணும். இப்படி வதக்கும் போது அதில் உள்ள கசப்பு சுவையெல்லாம் போயிடும். நம்ம கிரேவியில் அதை சேர்க்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கோவக்காயை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுக்கணும். பொறுமையாக வதக்கி எடுத்திங்கன்னா இந்த காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் இதை நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து சேர்த்துக்கிறேன். அதை ஒரு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போது 1 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு அது கூடயே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வறுத்த நிலக்கடலை. நீங்கள் ஒருவேளை வறுக்காத நிலக்கடலை சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே முதல்லையே எண்ணெயில் இந்த கடலை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 7-8 பீஸ் அளவுக்கு முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. போதும், எதுவுமே கருகி வரக்கூடாது, மீடியமாகவே இருக்கட்டும் ஃப்ளேம். இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பழமும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். ரொம்பலாம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு, ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் நான் ஒரு 50 மில்லி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 அல்லது 3 கிராம்பு இதை போட்டுட்டு நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து அதையும் அது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பொறுமையாக அதை நல்ல இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி இதை போட்டுட்டு இந்த மசாலாக்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சோம்ல அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த மசாலாவும் இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த கோவக்காயை இதில் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இடையிலே ஒரு முறை நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா கிரேவி வந்து கீழே அடியில் தங்கி ஒட்டிடும். அதனால் இடையில ஒரு முறை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இடையில ஒரு 4 நிமிஷத்துக்கு உள்ள அதை ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு அதோட பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு தனித்தனியாக வந்து நிற்கு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எதுக்குனாலும் இது கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அசந்து போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.